திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. எந்த இடத்தில் வாக்குகள் குறைந்தாலும் அந்த இடத்திற்கு பொறுப்பானவர் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தற்போது காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம். செலினா, தற்போது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் காணொலி காட்சி மூலமாக தற்பொழுது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாவட்ட செயலாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். குறிப்பாக எந்த இடத்தில் வாக்கு குறைந்தாலும் அந்த இடத்திற்கு பொறுப்பானவர்கள் பதில் சொல்ல வேண்டி இருக்கும் என மாவட்ட செயலாளர்களுக்கு தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறார். மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் அவரவர் மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குகளை கூடுதலாக பெறும் வகையில் தொடர்ச்சியாக பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதற்கு அவர்கள் பொறுப்பே எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சட்டமன்ற தொகுதியில் வாக்கு குறைந்தாலும் அதற்கு அந்த மாவட்ட செயலாளரும் மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும், தொகுதி மட்டுமல்ல தேர்தலுக்கான பிறகும் ஒன்றிய நகர பகுதி பேரூராட்சி அளவிலும் வாக்கு வித்தியாசத்தின் பட்டியலை எடுக்க போவதாகவும் தெரிவித்திருக்கிறார். எந்த இடத்தில் வாக்கு குறைந்தாலும் அந்த இடத்திற்கு பொறுப்பானவர்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். எனவே இதனை அறிந்து தொடர்ச்சியாக செயல்பட வேண்டும் எனவும் இதனை கண்டிப்பாக சொல்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். எல்லா தொகுதிகளிலும் ஸ்டாலின் தான் வேட்பாளர் என்ற எண்ணம் தான் எல்லோரும் மத்தியிலும் இருக்க வேண்டும் எனவும் தோழமை கட்சிகளை இணைந்து தேர்தல் பணிக்குழுவை அமைத்திருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். போஸ்டர்கள், துண்டு பிரச்சாரங்கள் ஈடுபடும் போது அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களின் படங்களும் கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும் எனவும் வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் அனைவரது மக்களிடம் அழைத்து செல்ல வேண்டும் என்றும், வீடு வீடாக சென்று வாக்கு கேட்பதன் மூலமாக மிகவும் முக்கியமாக மக்களை நேரடியாக சந்தித்து மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிய வேண்டும் என்றும், இந்திய கூட்டணி ஆட்சி அமைந்தால்தான் தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்கள் அனைத்தையும் கொண்டு வர முடியும். இந்தியா கூட்டணி பொறுப்பேற்கும் வெற்றி சமூக நீதிக்கும் மதச்சார்பின்மைக்கும் எதிரான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் தொடர்ச்சியாக பங்களிப்பு இருக்க வேண்டும் என்றும், பாஜகவிற்கு ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து உழைக்க வேண்டும் என்றும், அப்படிப்பட்ட மாபெரும் வெற்றியை நாம் 40 தொகுதிகளிலும் பெற வேண்டும் என்றும் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதே 4ஆம் தேதி வெற்றி செய்தியோடு என்னை வந்து சந்தியுங்கள் என்ற மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் அழைப்புதலும் விடுக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் எந்த இடத்தில் வாக்கு குறைந்தாலும் அந்த இடத்திற்கான பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஆவார் என்றும், வெற்றியை பெற்ற பிறகாக என்னை வந்து சந்திக்க வேண்டும் என்ற அழைப்புதலையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விடுத்திருக்கிறார். செலினா, விவரங்களுக்கு நன்றி.